வணக்கம் பவித்ரா. தென்கிழக்கு வங்கக்கடலில் பகுதியில் உருவான பெஞ்சல் புயல் நேற்று இரவு புதுச்சேரி அருகே கரையை கடந்தது. இதன் காரணமாக சென்னை, புதுச்சேரி, செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் சூறாவளி காற்றும் கனமழையும் இருந்தது. இந்நிலையில் நேற்று நள்ளிரவு முதல் அதிகாலை வரை திருவள்ளூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழையும் லேசான தரைக்காற்றும் பரவலாக இருந்தது. இந்த காற்றின் காரணமாக சன்னாநல்லூரிலிருந்து நன்னிலம் செல்லும் சாலையில் மணவாளம்பேட்டை என்கின்ற பகுதியில் சாலை ஓரத்தில் இருந்த நூற்றாண்டுகள் பழமையான நாவல் மரம் சாலையின் குறுக்கே சாய்ந்து எதிர் திசையில் இருந்த யாரும் இல்லாத கூரை கொட்டகையில் விழுந்துள்ளது. இதுகுறித்து அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் நன்னிலம் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். இதனையடுத்து நிகழ்விடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர், பேரூராட்சி ஊழியர்கள், பொதுப்பணித்துறையினர் மற்றும் மின்சார வார ஊழியர்கள் புயல் காரணமாக விழுந்த பழமையான நாவல் மரத்தை மரம் அறுக்கும் இயந்திரம் மற்றும் ஜேசிபி இயந்திரத்தின் மூலமாக அப்பகுதியில் இருந்து அப்புறப்படுத்தினர். இதன் காரணமாக சன்னாநல்லூரிலிருந்து நன்னிலம் செல்லும் சாலையில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. குறிப்பாக திருவாரூர் மாவட்டத்தில் இன்று மழை சற்று ஓய்ந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி.